இந்த நாடை என்கிட்ட கொடுத்து பாருங்க, எப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க. உட்கட்சி பிரச்சனை சரி பண்ண முடியல, அதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு அது இல்ல. ஆனா அதுக்குள்ள நாட்டை கொடுத்து பாரு, நான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவேன், புரட்சி பண்ணிடுவேன், வேறு பாதையில் இந்த நாடை கொண்டு போயிருவேன், நம்பர் 1 மாத்திடுவேன். எதிர நம்பர் 1 மாத்துவீங்க? சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, விஜய் வந்து ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் கட்சியில் வச்சிருக்கான். நீங்க போய் பாத்தீங்களா? உங்களை பத்தி நம்ம வெளிப்படையா பேச முடியுமா? தமிழ் மீது, தாய் மீது, தலைவன் மீது ஒரு சத்தியம் பண்ணீங்கல்ல, அதே போல எல்லாரும் குடும்பத்து மேல ஒரு சத்தியம் பண்ணிருங்க. நாங்க ₹1 காசு யார்ட்டுமே வாங்குறது இல்லைன்னு. நீங்க யார் யார் கிட்ட வாங்குறீங்க, எங்கெங்க வாங்கிட்டு வரீங்க, அதை யார் பாக்குறா, யார் கிட்ட சொல்றா, இந்த எல்லா தகவலுமே சமூக ஊடகத்துல வருது. இது எல்லாத்தையும் மறுக்க முடியுமா உங்களால? ஒரு இடத்துல இங்க இருக்கக்கூடிய வெளியேற நபர்கள்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க எல்லாம் முக்காடு போட்டுட்டு வீட்லயே உட்கார வேண்டியதான். அரசியல்ல மனுஷனா கூட வெளியில நடமாட முடியாது. இனிமேல் இந்த ஒருமையில பேசுறது, அவனை இவனின் பேசுறது, முட்டாள்னு பேசுறது, நான் மறுபடியும் சொல்றேன், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னா உட்காந்து தேம்பி அழுக போறீங்க. அண்ணன் சீமானும் சாட்டை துரைமுருகனும் தேம்பி அழுக போறீங்க. நான் விஜய்க்கு ஆதரவாக தான் நிறைய நாட்களா பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் உங்களை ஒருமையில பேசியிருக்கேனா, தவறா பேசியிருக்கேனா? காரணம் என்ன? இது ஒரு கண்ணியம், இது ஒரு நாகரிகம், இது ஒரு கட்டுப்பாடு. தமிழனுக்கான அழகு இதுதாங்க. இந்த தமிழ் சொல்ல ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய நீங்க நல்ல தலைவனா இல்ல அவர் நல்ல தலைவனா?